நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட அது ஒரு முடிவெடுத்தீர்களா? பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. யாரும் நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ்! எவ்வளவு அழகான கட்டிகள். நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்டப் போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வாழ இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா? அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான Order புதிய செய்ய. வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. ஓ, இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை. எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கி கொண்டார். பெரியாவிடை. ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். ஹே, நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். ஓ, அருந்து, என் கேமராமனை தொட இங்க வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்சு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் உதவி எனக்கு விதத்தில் என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபைட்டர்ஸ் ரோஸ் எல்லாமே ஃப்ராக் இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில LED விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஆம், ஹலோ. ஆம். ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் பொழுது போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படமுள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகாக அவை ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு அருவருப்பானது உணர்ச்சியாக என உள்ளது. நினைக்கவில்லை. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே. அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி, கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா,
வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்கப் போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சில கயிற்றையும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன? இங்கு ஆமாம், பந்துகளை ராட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ நன்றி, எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ராட்டை உள்ளது. ஓ பிராண்டி, இங்கே வாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்ற ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காதிர். ஓ, இதை பற்றி பேசலாமா? மன்னிக்கவும், என்னை விரட்ட தேவையில்லை. சரி, மைக்கும் பூச்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை, அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். கேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்கப் போகிறோம். கவனமாக இரு சாண்டி, நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். அமைதி. ஆஹா, ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வை
நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெறப் போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். ஆ ஆ அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை கேஜ். இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன குப்பையின் குவியலா? ஹலோ அழகான பெண். நானும் என் வீட்டை பகிர்வதற்கு எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். மாமிசம் விசேஷமாக அவற்றில் 10 இருந்தால் அடடா அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திரம் செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 10 10. உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, பதிவு செய்ய நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா? நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டு. என்னுடைய அற்புதமான மிக குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. சம்மணன். மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒண்ணு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான். அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7 8 9 10 நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். வணக்கம்.
எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன், அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். பாட்டி அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இதுவும் சுவையானது. என்ன செய்தி? ஓ இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அது பக்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க, நல்லா பசிக்குது. காரி, நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ் மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறான். அத பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது பூமட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி
நாம செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சொடா அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குளோயின் அணுக்க எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நியூடில்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது பெண்களே, இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான் நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது, மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி, ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முற்பாய் சாப்பிட்டது இல்ல. ஓகே, வாருங்க. இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப், இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல். சுந்தரமான என் வாயில பண்ணல, பட்சோ சரிதான். ஆஃப், இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸை சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி. அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன? நான் இல்லாமல்? இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோய்க்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடித்தமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ, சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புட அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ, அப்பா. நான்சி, ஒன்க்கு உதவ். உயன தொண்டையில ஒரு இரு உள்ளது. உதவவும். நன்றி, நான் மூச்செடுக்கிறேன். Nunchaut Nancy, and here's revision. For me experience நான் 100 மார்மலேடா சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள். எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். ஜெய்னா, நீங்களே சிறு பொருட்களுடன் அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐயெல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே ஆற மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை. இது எனக்கே. ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹோக்ல இருந்ததல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ, வாய்ப்புகள். இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்றி. நீங்கள் உண்மையிலேயே என்னை இந்த காலுறையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்து விடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுறை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ, அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது.
இவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க இன்னும் மாடி. அத மட்டும் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நுடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு. ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இன்னொரு தயார். அதை பாருங்கள், என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டுவை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நுடல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்தது. ஓ, அது சுவையா இருக்கு. அக்கா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குளோவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு. நீங்கள் அதை பரப்ப வேண்டும், இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் குளிர், இனிமையானது. ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்து விட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவனை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம். உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது. மற்றும் அணியின் புரே, என் பிரியதுக்கு வாருங்கள். நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா? நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது. அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன். சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை. அவை தாயிருக்கும் அதிகமாக இருக்கின்றன. நான் அவற்றை நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சைஸ் ஆப்ஜெக்ட் ஃபவுச்சர் சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே கழிச்சிட்டாள். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்துல செய்வேன். Meiste Ureker Variees. Once free in a Werner Mols, zide dirava gemma matralan. ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதாயிருக்கிறது. ஆனால் அத குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும்.
நான் இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலை பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும் சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம், இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கும் அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க, இது உங்களுக்கு சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டயானாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும் போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. தாமாகவே. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன். அருமை. நிக்கோல், இந்த பெரிய டோரிடோஸ் பாக்கெட்டுகளை பாரு. ஆம், சரி. இதை செய்யலாம். மூடியின் கீழே என்ன இருக்கிறது? ரோரிடோஸ் சாஸ். அதுதான் நான் அதிர்ஷ்டம் என்று சொல்வேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். நம்முடைய நாசோஸை நேராக சாஸில் மூழ்க விடுவோம். ருசியாக இருக்கிறது. ஓ, இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. அது ருசியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் சுவைக்கலாமா? இல்லை, உன்னுடையதை சாப்பிடு. சரி. ஏதோ விசித்திரம். எப்படியோ ஒரு ஆரஞ்சு. ஓ, இதை பாருங்கள். அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிறேன். இது மிகவும் புளிப்பு. அது உண்மையிலேயே புளிப்பாக இருக்கிறது. நிமிடம், இதை சேர்க்க விரும்புகிறாயா? ஆமாம், ஏன் இல்லை? ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. அதுவா, நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஹே, போ நிக்கோல், போ. ஓ, நீ ஏன் அப்படி செய்தாய்? என்னை கிண்டல் செய்கிறாயா? வாங்க வாங்க, நான் சாப்பிடுவேன். போ நிக்கோல், போ. ஓ ஆம், வாங்க. நான் என் சாஸ் சாப்பிட விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இந்த முறை நமக்கு ஓரியோ சீரியல் இருக்கிறது. மூடிகளை திறந்து பார்ப்போம். ஓ ஆம், ஓ குளிர், சுவையுள்ள இனிப்பு பால். ஆம், ஓ, இதை காலை உணவு தானியத்தில் ஊற்றி இந்த தெய்வீக சுவையை அனுபவிப்பேன். அற்புதமாக இருக்கிறது. ஆஹா, சுவை எப்படி? இது உண்மையில் நல்லது. ருசியாக இருக்கிறது. நிக்கோல், உன் மூடியின் கீழே என்ன இருக்கிறது? அதுதான் டபாஸ்கோ சாஸ் இருக்கிறதா? ஓ, ஏதோ எனக்கு சொல்கிறது இது நல்லதாக இருக்காது. ஓரியோ சீரியல் கூட என்னை காப்பாற்றாது. சரி, நம்பிக்கை கடைசியாக இருக்கிறது. ஆகவே இதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. ஓ, இது ஏற்கனவே பயமுறுத்துகிறது. எனக்கு தோன்றுகிறது என் வாய் எரியும். ஓ, இல்ல. சரி, நான் இதை செய்கிறேன். நான் வலிமையானவன். ஓ, என்ன ஒரு பயங்கரம். இத வாயில போட முடியாது. நான் இதை சாப்பிட போவதில்லை. வாங்க. நண்பா, இவை விதிகள். நீ விட்டுவிட முடியாது. ஓ, இப்படிப்பட்ட விதிகளை யார் உருவாக்கினார்கள்? நான் இப்போதே குமட்டப் போகிறேன். ஓ, இல்ல. ஓ மைக், எனக்கு உன் உதவி தேவை. தயவு செய்து எனக்கு ஒரு பானம் கொடு. ஒரு பானமா? பிடி. ஏய், நான் அதை கழுவ விரும்பினேன். நீ அதை என் மேல் ஊற்றிவிட்டாய். நன்றாக. நகெட்ஸ். எனக்கு பசிக்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு மிகவும் பிடித்த இனிப்பு மற்றும் புளிப்பு சாஸ். அற்புதம் மைக், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இந்த சாஸுடன் நகெட்ஸ் ஒரு அற்புதமான சேர்க்கை. அற்புதம். சரி, நன்றாக. எனக்கும் சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் மேபிள் சிறப்புடன் நகெட்ஸ் என்பது புதிது. இது ஒரு மிகச் சிறந்த சேர்க்கையாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. வாஹு, சரி, அதை குலுக்குகிறேன். ஓ, அருமையாக இருக்கிறது. சரி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏய், வாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். ருசியானது. அற்புதம். மைக், என்னை முயற்சி செய்ய விரும்புகிறாயா? தயவு செய்து. முடியாது, நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அவை உன் நகெட்ஸ். சரி. வாவ், ஆம். ஓ, இன்னொரு ஸ்நாக். இந்த முறை நமக்கு ஹாட் டாக்ஸ் இருக்கின்றன. வாருங்கள்.
ஓ நிக்கோல், முதலில் மூடியை திறக்க வேண்டும். என்னிடம் பல் துலக்கி பேஸ்ட் இருக்கிறது. எனக்கு அது ஏன் தேவை? நான் ஹாட் டாக் மீது பேஸ்ட் தடவ வேண்டுமா? ஓ இல்ல, மைக், சிரிக்காதே. ஓ, அது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. ஆம், நான் மிகவும் முயற்சிக்க போகிறேன். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. இதை சாப்பிட முடியாது. நான் இதை முடிக்க விரும்பவில்லை. அட, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, சரி, நீ செய்யணும். இதுதான் விதிகள். உனக்கு கிடைச்சிட்டது. அடுத்ததுக்கு போகலாம். ஆம், எனக்கு 2 சாஸ் இருக்கின்றன. என் அன்புக்குரியவை கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். அவை ஹாட் டாக்ஸுடன் சிறப்பாக பொருந்துகின்றன. ஆம், ஹா, சுவையாக இருக்கிறது. நிக்கோல், ஹா, நீ அதை சாப்பிடவில்லை. யம் 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 யம். நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படலாம். ஆஹா நண்பா, நீ எனக்கு ஒரு பைட் கொடுக்க மாட்டியா? கண்டிப்பாக இல்ல. வூ, நான் இத பகிர முடியாது. சரி, அப்போ நான் உன்னை பேஸ்ட் கொண்டு மூடுகிறேன். டோஸ்ட், எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நான் அவற்றை பீனட் பட்டருடன் சாப்பிடுவேன். எனக்கு டோஸ்டுக்கு இது சரியாக பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். இதை டோஸ்ட் மீது பழப்புவோம். விரைவில் அதையும் விரைவில் சாப்பிடுவோம். அருமையாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்க முடியும். மைக், என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஓ இல்ல, வாங்க. சீஸ், அஃப், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. மனிதரே. ஆம், நீங்கள் நிச்சயமாக இருக்கிறீர்கள். அந்த எல்லா சார்டிங்களும் ஊஃப், வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஹூ, இது மிகவும் நல்லது. நான் முதல் கடியில பிறகு கண்டிப்பாக வாந்தி எடுப்பேன். ஆஃப், மிகவும் மோசமாக இருக்கிறது. சீஸ், ஓ, நான் முடியாது. ஆம், அவர் சரியாக ஊகித்தார். இந்த முறை நமக்கு சாக்லேட் கப் கேக்குகள் உள்ளன. அவற்றை எதனால் அலங்கரிப்போம்? பார்க்கலாம். ஓ என் கடவுளே, நிறைய சாக்லேட் இருக்கிறது. எனக்கு சாக்லேட் கிரீம் இருக்கிறது. அது கப் கேக்கின் மேல் அழகாக பிழியப்பட வேண்டும். அது அழகாக மட்டுமல்ல, மிகவும் நல்லதாகவும் இருக்கிறது. நான் சரியாக இருந்தேன். சுவையாக இருக்கிறது. மைக், நீ எதற்காக காத்திருக்கிறாய்? என்னிடம் பூனை உணவு இருக்கிறது. சீஸ், என்ன? நான் அதை சாப்பிட மாட்டேன். அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை, நீங்க செய்யணும். இவை விதிகள். மனிதரே, சரி. என்னை சிதறி சிதறி சத்தமாக பேசாதீர்கள். எப்படி எப்படி என் வாயில் இருக்கும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஓ இல்லை, இது சரியாக இருக்கலாம். சீஸ், இல்லை, நான் போதுமான அளவு எடுத்து விட்டேன். நான் அதை உண்பதில்லை. இந்த சுவையான கப் கேக்கை எனக்கு கொடு. அது நல்லது. ஆஹா மனிதா. இந்த முறை நான் முதலாளியா? ஓ ஹூ, ஸ்பெகட்டி மற்றும் மார்ஷ்மெலோஸ் ஒன்றாக சேராது என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும், ஆனால் நான் மார்ஷ்மெல்லோஸ்களை ஸ்பெகட்டியில் போட விரும்பவில்லை. அதை முயற்சி செய். அது தோன்றுவது போல வெறுக்கத்தக்கதாக இல்லாமல் இருக்கலாம். சரி, நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். மனிதா, பார்க்கலாம். சரி, இது சாப்பிட முடியாதது. இது அருவருப்பாக இருக்கிறது. நிக்கோல், உன்னிடம் என்ன இருக்கிறது? என்னிடம் தக்காளி பேஸ்ட் உள்ளது. இது ஸ்பெகட்டிக்கு சரியானது. நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்களா? நான் முதலில் என் பாஸ்தாவிற்கு முழுவதும் பரவ வேண்டும். நிக், இங்கிருந்து போ. எனக்கும் பசிக்கிறது. தக்காளி பேஸ்டுடன் ஸ்பெகட்டியின் மதிய உணவு. யம் யம். சரி, நான் சில மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிடுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. முழு பை கேக். நான் அவற்றை ஏதோடாவது சாப்பிடலாம். வாவ், விப் கிரீம்,
குளிர். ஆம், குளிர். நான் ஒரு பான் கேக்ல ஒரு புன்னகை முகத்தை வரைய முடியும். அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இந்த பான் கேக்கை சாப்பிடுவோம். ஓ எவ்வளவு கொடூரம். ஆனால் இது சுவையா இருக்கலாம். சரி, என்கிட்ட என்ன இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓ இல்ல, இது மயோனைஸ் தானா? ஓ இது இனிப்பு தோசைகளோட சரியா பொருந்தாது. நான் சிறிதளவு மட்டும் பிழிய நினைக்கிறேன். ஓ இல்லை, முடியாது. எல்லாவற்றையும் பிழிந்துவிடு. ஆம், வா. ஓ இல்ல, உஃப், இது பயங்கரமா இருக்கிறது. அப்படியா? நீ திருப்தியா? நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். சூப்பர். நான் உங்களை பத்தி பெருமைப்படுறேன். முன்னவராக இருப்பாரா? முதலில் பெண்ணுடன் தொடங்குவோம். வாருங்கள் ஜெஸ், உங்களிடம் என்ன இருக்கிறது? நிறைய வண்ணமயமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த கேக்கும் மிகவும் அழகாக மாற்ற அது முடியும். உண்மை. ஓ எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கிடைச்சது. வாவ். குவெண்டின், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கேக்குகளை அலங்கரிக்க கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இது மெர்சல் இருக்கும். என்னோட இது மிகவும் சிறந்தது. ஓ இது உண்மையிலேயே நல்லது. ஆமா, நான் செயல்முறையை தொடங்குகிறேன். நான் இதை நிறங்களாக பிரிக்கிறேன். எவ்வளவு அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. உனக்கு முடி உலர்த்தியதுக்கு நான் தேவையாவதில்லை. டிக்டாக்ல ஒரு கூலான ஜீவித்து தந்திரம் பார்த்தேன். நமக்கு ஸ்கிட்டில்ஸை சூடுபடுத்த வேண்டும். அவைகளை கேக்கில் அழகாக பாய்ச்சலாம். பாருங்கள், அப்படி அழகாக உள்ளது. ஆனால் எனக்கு இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டும். ஓ இங்கே தேன் இருக்கிறது. அதை மேலே ஊற்றுகிறேன், ஏனெனில் அது இன்னும் சிறந்ததாகவும் இனிமையாகவும் இருக்கும். வாவ், நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை தேனில் ஒட்டிக்கொள்ள முடியும். எனக்கு பெரிய ஸ்கிட்டில்ஸ் கோபுரம் இருக்கும். இன்னும் சானி. வா குவெண்டின், இது ஒரு அற்புதமான யோசனை. நீ உண்மையிலேயே ஒரு மந்திரியோ? இது ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட் காற்றில் மிதந்து ஸ்கிட்டில்ஸ் கடிதேற்போது மாதிரி இருக்கு. இது போல் இதற்கு முன் எதுவும் காணவில்லை. ஜெஸ், உன்னால் நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். எனக்கு வித்தியாசமான நிறங்களிலான கிரீம் உள்ளது. மேலும் அது நிறைய உள்ளது. கேக்கின் சுற்றிலும் கிரீமை பிழியலாம். அதை பல நிறமாக விரும்புகிறேன். அதற்காக நாம் வித்தியாசமான நிறங்களிலான கிரீம்களை பயன்படுத்துகிறோம். வாவ், இது மிக அழகாக வந்திருக்கிறது. நகர்கிறோம். சிறிது தட்டி மேலெழுப்ப வேண்டும் ஸ்பாடுலா உதவியுடன். வாவ், உங்க கேக் குவெண்டினின் கேக்கை போலவே பிரகாசமாக இருக்கிறது. ஜெஸ் பின்னாடி இல்ல. அடுத்து என்ன நடக்கும்? நாம் ஒரு நிறம் துக்கோல் காகிதத்தை ஒட்டுவோம் மற்றும் அந்த கண்ணு கிளம்பல் பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் ஒழுங்கற்றதாக இருக்கிறது. நிறுத்துங்கள். வா, இதோ இப்போது புத்தியைகளை நீக்கி டாடா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை மறுபடியும் சமமாக செய்கிறோம். வா, அப்போ சரி பசங்களா, உங்க அழகான கேக்குகளை சாப்பிட வெறுமதும் போச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நான் மிகவும் பசிக்கிறேன். என் கேக்கை சாப்பிட விரும்புகிறேன். அது ருசியாக இருக்க வேண்டும். இங்கே எவ்வளவு ஸ்கிடில் இருக்கின்றன. வாவ், இந்த கேக்கில் பல அடுக்குகள். ருசி, நான் ஒவ்வொரு கடிகாரமும் அனுபவிக்கிறேன். சிறப்பு. அப்போ அடுத்ததை தொடர்வோம். குவெண்டின் கேக்கை எப்படி அலங்கரிப்பார்? கனி மற்றும் பழங்கள். சிறப்பு. ஆம், இது எனக்கும் பிடிச்சிருக்கிறது. உன்னிடம் கிறிஸ்ட் கட்டுகளும் சாக்லேட் மக்காரூன்களும் M&M ஈர்களும் உள்ளன. ஓ, குவெண்டின் கொஞ்சம் பொறாமைப்பட்டிருக்கிறார்.
அவசியமில்லை. பழங்களும் கனி இனிப்புகளும் கூட சரி, சிறந்தவையாகும். ஆரம்பிக்கலாம். முதலில் கிட்கேட் திறக்கிறேன். ஒரு யோசனை வந்தது. எனது மிக பிரியமான கிட்கேட்களை கேக் சுற்றி வைக்கலாம். இது மிக அழகாக இருக்கும். மற்றும் ஒன்று அருமை. இப்போது மேலே உருகிய சாக்லேட்டை ஊற்றி மேலும் சாக்லேட்டாக கூடும். வாவ், ஜெஸ் ஒரு மாபெரும் சாக்லேட் கேக் செய்ய திட்டம் போட்டுள்ளார். சாக்லேட் கேக்களை யார் விரும்பவில்லை? அனைவருக்கும் அது பிடிக்கும். சாக்லேட் உலகத்தில் மிகவும் ருசியானதாகவும். இது வடித்துவிடும். இப்போது மேலே M&M's வைப்போம். இது மிகவும் அழகாகவும் வண்ண மிகுதியானதாகவும் இருக்கிறது. இதை மேலும் சேர்க்க வேண்டும். நாமும் எல்லாவற்றையும் சாக்லேட் மக்ரூன்களால் அலங்கரிக்கப் போகிறோம். அவை மிகவும் குழு இருக்கின்றன. ஓ, அப்படிப்பட்ட கோக்குனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவேன். இல்லை, என் விஷயங்களை திருடாதே. இங்கே ஒரு ஸ்கூப் வைப்போம், பின்னர் இங்கே வைப்போம். எனக்கு தாங்கள் போதும். இந்த கோன்களை பாருங்கள். இது மிகவும் அருமை, அழகாக இருந்திருக்கிறது. ஜெஸ் ஏற்கனவே தனது கேக்கை அலங்கரித்து விட்டதால் இது குவண்டின் தயாராகும் நேரம். குவண்டின், வாருங்கள். அருமை. நமக்கு விதவிதமான நிற கிரீம் தேவை. அற்புதம். அருமை. இது ஏற்கனவே சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆரஞ்சு என்பது ஆரஞ்சு சுவையாகும். கண்டிப்பாக. நீல நிறத்தில் நீலப்பழம், சிகப்புல ராஸ்பெரி மற்றும் பச்சையில் கிவி இருக்கின்றன. வாவ். ஓ, இளஞ்சிவப்பு நிறத்திற்கு ஸ்ட்ராபெரிகள். டாடா, இத பாருங்கள். நீங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறீர்கள். யாருடைய கேக் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. வா, இது அபாரமாக இருக்கிறது. மற்றும் மாகரூன்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜெஸ் சாக்லேட் கேக்கை விரும்பினார். குவெண்டின் என்ன செய்வார்? HBR ஆரஞ்சு ஒன்றை முயற்சி செய்யலாம். ஆரஞ்சு உண்டாகவே ருசியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிட்ரஸ் சுவை. பழங்களும் பேரிகங்களும் கொண்ட கேக் இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அனைவரும் இதை முயற்சிக்க நான் பரிந்துரைக்கிறேன். நிறுத்து. நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். என்ன? நான் முயற்சி செய்கிறேன். எளிது. யாருக்காவது பர்கர் வேணுமா? சாதாரண பன்களுடன் சமைக்க ஷாட்ரு ருசி வந்திருக்கிறது. விஷயம் என்னவென்றால் எனக்கு தேவை கருப்பு பென்ஸ். நன்றி டிங். எனது இரகசிய சமையல் முறைக்கு ஏற்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போவும் ருசியாகவும் குறுனுப்பா இருக்கு. இப்போ பச்சை கீரை, அப்புறம் என் சூப்பர் சூடான கேட்சப். அருமை. ஐயோ, ரத்தம். பாட்டி, நீ நலமா? நான் பாட்டியை பயமுறுத்தினேன். இது தற்கொலை போன்றது. எனக்கு அதிவிஷயமாக இருக்கிறது. நான் சாகிறேன். பயப்படாதீர்கள். என்னால் எல்லாத்தையும் நன்றாக கையாள முடியும். கட்லெட் வெந்து விட்டது. If it's seasons, here's the etigagals. என் மான்ஸ்டர் பர்கர் சிவப்பு ஐஸ் உடன் முடிந்தது. உண்மையான தீயது. ஓ, நன்றி. வாங். அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். சரி, நான் இந்த முட்டை சதைக்கு அடியாய் கை கூட போகவில்லை. எரிந்து விடுவோமா? நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஓ, விடு.
இது இன்னும் பயனுள்ளதாக நான் ஒரு மார்ஷ்மெல்லோ பர்கர் செய்வேன். ஒரு நுகர்வு பயம் காப்பாற்றலில் மார்ஷ்மெல்லோக்கள் மைக்ரோவேவ் உலையில் பெருகுகின்றன. அருமை, நான் செய்தே விட்டேன். நன்றாக செய்தீர்கள். நன்றி பாட்டி. அடுத்து நகர்கிறேன். இதை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன். இனி நான் நூடல்லா பயன்படுத்தப் போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது மற்றும் நீல நிற சாக்லேட். அதிலிருந்து நிறைய கிடைச்சது. அருமையான பர்கர். சிறு சில இனிய விவரங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அது ஒரு சின்ன பூதம்னு போல இருக்கிறது, ஆனால் அழகானதா. ஹலோ, ஊஃப் பாட்டி. நான் ஓடிவிட்டேன். முதலில் தீயில் வறுத்து கொழுக்கட்டை செய்யலாம். 2 பன்களை எடுக்கலாம். கொஞ்சம் மேயோனைஸ், சாலட், தக்காளி, கண்டிப்பாக கொஞ்சம் கெட்ஷப், மற்றொரு குடிகாய். என் கிராணி கிங் பெட்டிய பாரு. அது ஏன் பழைய நண்பா, எல்லாமே அங்கே காதலோடு செய்யப்படுகிறது. என்ன அனுபவியுங்கள். சுண்ணம்பு. எனக்கு அது வேற எப்படி ரசவாளி இது. அது கடிக்காது. இது மிளகாய் பூண்ட போல் வாசிக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு இது பிடிக்காது. அந்த பாட்டி செய்த பர்கர் தான் எனக்கு வேணும். அதுல சாட்டிய சாதனங்கள் இருக்கவே மாட்டேன். நன்றி பாட்டி. எவ்வளவு பாசிடால் யூனிகாரன். அது பிளாட்டாக இருக்கிறது. நான் வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே தெரியவில்லை. அதனால் எனக்கு தெரியும் என் சகோதரன். ஆஹா பாட்டி. பை புதன் பார். ஓ பொறு, எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். சரி பாட்டி, இதோ உன் மில்க் ஷேக். சரி, நான் செய்வேன். சரி, என்னை கொண்டு என்ன செய்யலாம்? சரி, நான் பாலை தொடங்குகிறேன். என்ன துப்பாக்கியா? 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 சின்ன சின்ன விஷயங்களை எறிவதை நிறுத்து. ஐயோ, பாட்டி சோம்பல். இது மாறிப்போம். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போது இதை அனைத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனி நூடெல்லாவுக்கு தொடர்கிறோம். இதோ மஞ்சளாக இருக்கிறது. என் கண்ணாடியை அங்கு மாட்டு. நிறமார்ந்த சுண்டல் மேல் அமிழ்த்து. என் வாய் ஏற்கனவே ஊறுகிறது. மிக சிறந்தவை. எல்லாவற்றையும் சேர்த்தளித்தல். நிச்சயமாக மேலே கொஞ்சம் whipped cream. இது மிகவும் சிறந்தது. முடிந்தது. நல்ல வேலை. என் மில்க் ஷேக்கிற்கு எனக்கு பாலை தேவை, சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஒரு சாக்லேட் பட்டி தேவை. பாட்டி தன் பேத்தியை களைப்பதற்கு தெரிகிறது. இல்லை, இது மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்கிறது. உங்களுக்கான மிக்சர் இதோ. மிக்க நன்றி. புதன்கிழமை நீங்கள் எனக்கு உதவினீர்கள். நன்றி. இப்போது நான் ஒரு அற்புதமான ஃபைனான குறுக்கே தோல் பொருளை குடிப்பேன். மீதும் சற்று கிரீம் சேர்த்து விடுவேன். நான் அற்புதமானவள். சில சாக்லேட், இதோ ஒரு ஜூஸ் கம்பியே. என்ன? நான் முடித்து விட்டேன். சிறப்பாக செய்தீர்கள் பாட்டி. ஆனால் எனக்கு பிடித்த ஐஸ் பிடாச்சியோ தான். நான் ஒரு குடிமை பேராய்வாளன் என்பதை நினைவில் கொள்கிறேன். எல்லாவற்றையும் கலக்கி விடுகிறேன்.
கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். அதை கண்ணாடியை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். எனது காக்டெயிலின் கோலத்திற்கு இதுவும் சேர்க்கிறது. என்ன மறந்து விட்டேன்? உதவி செய்யவும். நானே. அப்பா நீங்க காப்பாத்திட்டீங்க. அங்கே போங்கள். ஏய் திருடன், அப்பால் கிரீமினை திருப்பி கொண்டு வா. நன்றி டிங். எனது கலை பொக்கிஷத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஆம் ஓம், இதற்கு மேல் நன்றாக இருக்கு. இரத்த குண்டுகளின் 2 கண்கள், மூக்குத்தி மற்றும் காதுகளையும் போகாம். போன் அப்பேட்டிட் குழந்தை, மகிழ்ந்தீர்களா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் முடி சுவையை உணர முடியவில்லை. ஈவ், அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஒருபோதும் குடிக்க மாட்டேன். ஓ, என்ன அழகான ராட்சசம். இன்னும் கமீஸ். நான் இதை மிகவும் விரும்புகிறேன். வாவ், ருசியானது. பாட்டியின் மில்க் ஷேக் மிச்சம் இருக்கு. நம்ப முடியல. ஓ, என்னுடைய குழந்தைகள். மற்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கலந்து வந்துவிடும். அருமை. சரி, நிச்சயமாக சின்ன குழந்தை. என்ன? ஆஹா, ஒரு நிமிடம் பாருங்கள், நான் என்ன செய்ய முடியும்? அரர் வழியாக உருளைக்கிழங்களை உரிக்கும் கருவிகள் இருக்கின்றன. பாருங்கள். வாவ், நன்றாக செய்யப்பட்டது. சரி, என்னுடைய உருளைக்கிழங்குகளும் தயாராக உள்ளன. மிக அபாரமான சாதனம். அப்பி டயக்கி. ஆம், உறைந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சுவையாக இல்லை. பார்க்கலாம். நம்ப முடியாதது. அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வேற என்ன? சப்ஸ்கிரைப் பொத்தானா? நானும் அனைவரையும் அதே போல் செய்ய அழைக்கிறேன். நம்மிடம் நிறைய இருக்கு. சுவையான சவால்கள். அச்சச்சோ. ஒவ்வொன்றையும் வாங்குதல். இந்த காய்கறிகள் என் பேரனுக்கு அதிசய திறன்களை அளிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு பழங்களும் இருக்கு. இல்ல, ஓ, நான் அதை எண்ணெயாடையா சாப்பிடுவேன். அருமை. விளக்க பலகையை அழகாக செதுக்குவோம். அதை பார்க்கவும் நான் ஒரு போட்டியிலாக ஆப்பிளை பயன்படுத்துகிறேன். தயிர் நம்ப முடியாதது. அதை ஒரு சாஸாக பயன்படுத்தி அதில் கொஞ்சம் பச்சை காய்கள் சேர்க்க போகிறோம். அது நீ ஒரு சிறுச்சேலை. என்ன? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் நன்றாகவே. அப்போ கொஞ்சம் கருப்பை சேர்த்துக் கொள்வோம். எனக்கு பிடித்த வரி. நான் அதை குளிர்ச்சி அடைய விட வேண்டும். நான் அதை பிடிக்கல. 5 4 3 2 1. இப்போது என் பிரெஞ்ச் ஃப்ரைஸை வண்ணமிடலாம். என் சிறிய சகோதரி மகிழ்ச்சி அடைவாள். அந்த நிறங்களை எல்லாம் பாருங்கள். நானும் பிராண்டட் பாக்ஸ் கூட பெற்றேன். அப்புறம் கேட்சப். நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். புதன்கிழமை நீ எப்படி இருக்கிறாய் எலி? உருளைக்கிழங்கை ஆட்கள் தயாராகிவிட்டன. விஷயம் என கேள்கிறீர்களா? நன்றி. இந்த வரைபடத்தின்படி நான் முழு கட்டணம் ஆஃப் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்றை அமைக்கப் போகிறேன். எனக்கு நேரம் வேண்டும். சற்றே ஆழமாக. வாய்ப்பு. பிகாஸ்
பார்க்காதே, இது இன்னும் சீக்கிரம். முதல் கோபுரம் தயாராக உள்ளது. இப்போது அழுத்தமாக இரு, அவளை தொந்தரவு செய்யாதே. கிழமையின் வேலை. திருப்தியாய் இருக்கிறேன். Track allowance K8 very dinnery. How the rare to go, baby. இப்போ அரசு பாட்டி உருளைக்கிழங்கு வறுவல்களை கட்டிக்கொள்ள மிகவும் அழகாக ஆக்க ஒரு யோசனை வந்துபட்டாங்க. ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது ரொம்ப சுவையாக இல்லை. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு. முதல்ல மஞ்சள் நிறத்தை முயற்சிக்கிறேன். எனக்கு பிடிச்சுள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இது முதன்முறையாக வெண்ணெய் வறுவல் கோட்டையை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. புதன்கிழமை கெட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், இந்த சவாலில் நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய். வாழ்த்துக்கள். ஆமா, நான் இதை செய்து விட்டேன்.